Good evening, students. Good evening. பாருங்க, boys, new generation boys, new generation boys, செட்டில் ஆகுங்க சீக்கிரமா. girls, உங்களோட பெஞ்சஸை கொஞ்சம் ரைட் சைடு ஒரு 1 foot மட்டும் தள்ளி போட்டு உட்காருங்க. எனக்கு உங்க வியூ கிடைக்கல. கேர்ள்ஸ், உங்களோட ரைட் சைடு ஒரு அடி தள்ளி போட்டு உட்காருங்க உங்க பெஞ்சஸ. கேர்ள்ஸோட ஒரு 2-3 பேரோட ஷர்ட்ஸ் மட்டும் தான் என்னால பார்க்க முடியுது. ஒரு சைடு கை மட்டும் தான் தெரியுது எனக்கு. சரி, கிளாஸ் ஆரம்பிக்கலாம். நேற்று என்ன பார்த்தோமா? ஏரியா ஆஃப் a triangle with vertices x1, x2, y1, x1, y1, x2, y2 and x3, y3 எப்படி போடுறது அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொன்னேன். நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ற மாதிரியே நம்ம சொன்னேன் இல்லையா? ஒரு மெத்தட் சொல்லி தந்தேன். இன்னொன்னு எப்படி நம்ம அந்த டேர்ம்ஸை வந்து ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா நமக்கு என்ன வரும்? half into நம்ம அந்த டேர்ம்ஸ் எழுதும்போது இப்படி பார்த்து எழுத சொன்னேன் உங்களை. x1, y1, x2, y2, x3, y3, x1, y1, 1, 1, 1, 1 அப்படின்னு போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. x1 into x1 நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா x1 நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? x1 க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு y2 minus y3 அப்படின்னு கிடைக்கும். So y2 minus y3 plus x2 ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு y3 minus y1 plus x3 into y1 minus y2. இதுதான் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன் இல்லையா? இதுல பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னா எடுங்க, நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னா எடுங்க. நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாரு. திஸ் இஸ் ஈக்குவல் டு half into x1 y2, இங்க பாசிட்டிவ், இங்க பிளஸ் x2 y3, அடுத்து இங்க பாசிட்டிவ் என்ன? பிளஸ் x3 y1. இதெல்லாம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இல்லையா? நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல இருந்து ஒரு மைனஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பாரு, x1 y3 பிளஸ் x2 y1 பிளஸ் x3 y2. இங்க ஏன் பிராக்கெட்ல இருந்து நம்ம வந்து உள்ள ஃபுல்லா எக்ஸ் போட்டிருக்கோம், ஐ மீன் பிளஸ் போட்டிருக்கோம், ஏன்னா மொத்தமா மைனஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதை நம்ம ஈஸியா எப்படி, இன்னொரு மெத்தட் இருக்கு, நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தவிர இன்னொரு மெத்தட், இதை ஞாபகம் வைக்கிறதுனால நீ வச்சுக்கலாம். அதர்வைஸ் யூ கேன் கோ லைக் திஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப், இப்படி எழுதுறாங்க. எப்படி? x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 இப்படி எழுதிட்டு பாரு, முதல்ல பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். x1 y2 ஓகே பிளஸ் x2 y3 பிளஸ் x3 y1. சரியா? ஒவ்வொரு எக்ஸ்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணி yக்கு போறோம். அடுத்தது மைனஸ் ஆஃப் போட்டுட்டு எப்படி போறோம்? y1 x2, அதாவது x2 சாரி இங்க இருக்கு இல்லையா? x2 y1 இது இருக்கு. தென் x3 y2, அடுத்து x1 y3 அப்படி எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சாலே போதும்.
இந்த blue from top to bottom அதெல்லாம் முதல்ல பாசிட்டிவ், பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போகும்போது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நெகட்டிவா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுட்டாலே நமக்கு போதும். சரியா? அடுத்தது இந்த x1 x2 x3 அதுக்கெல்லாம் பதிலா நம்ம நம்பர்ஸை போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் நம்ம போடலாம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் உங்களுக்கு தெரியும், எப்பவுமே ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொன்னாலே அந்த குவாட்ரிலேட்டரல்ல ஒரு டயகனல் போட்டு அதை 2 ட்ரையாங்கிளா நம்ம பிரிச்சுக்குவோம். அதுதான் ப்ரொசீஜர் இல்லையா? பாரு, suppose we take the quadrilateral this way. அப்போ A x1 y1 B x2 y2 C x3 y3 D x4 y4 னு வச்சுக்குவோம். இதுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு டயகனல் டிரா பண்ணலாம். ஏசி டிரா பண்ணோம்னா நமக்கு இந்த ஏபிசி ஆர்டரா நமக்கு கிடைக்கும். சரியா? அதனால அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் என்ன வரும்? ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு half into, அதாவது எப்படி எழுதலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இல்லையா? ஏரியா ஆஃப் triangle ABC plus area of triangle CDA. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ எப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கும் பொழுதுதான் அந்த ஏரியா பாசிட்டிவ் உனக்கு கிடைக்கும். this is equal to, இது நமக்கு ஃபார்முலா தெரியும், half into என்ன எழுதுவோம்? x1 y2 இல்லையா? நீ வேணும்னா இங்க போட்டு வச்சுக்கோ. அப்படி x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. அப்ப half into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 இல்லையா? x2 y1 plus x3 y2 plus x1 y3. சரியா? இது ஒரு ட்ரையாங்கிள். இப்ப அடுத்த ட்ரையாங்கிள் எப்படிமா போடுவோம்? இதெல்லாம் ரப் பண்ணிட்டு we'll write the next term plus half into, பாரு நமக்கு நம்ம இருக்கிற இந்த 3 எடுத்துக்கலாம். 3 வெர்டிசஸ் C D A எடுத்தோம்னா x3 y3 x4 y4 x1 y1 திருப்பிங்க x3 y3. சரியா? இப்ப எழுதுங்க x3 y4 plus x4 y1 plus x1 y3 minus x4 y3 plus x1 y4 plus x3 y1 இல்லையா? இதுல 2 டேர்ம்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிடும். பாரு இங்க x, அதாவது கம்பைன் ஆகிறது எதுன்னு பாரு. இந்த x1 y3 x3 y3 அதாவது x3 x1 x3 y3யும் x1 y1ம் கம்பைன் ஆகுது இல்லையா? அப்ப அந்த டேர்ம்ஸ் ஏதாவது நமக்கு போயிடுமா, கேன்சல் ஆகுமான்னு பாப்போம். x3 y1 இங்க இருக்கு. அந்த x3 y1 இங்க எங்க இருக்கு பாரு, இங்க மைனஸ்ல இருக்கு. அப்ப இது 2 கேன்சல் ஆயிடும். இங்க பிளஸ்ல இருக்கு, அங்க மைனஸ்ல இருக்கு, அதனால கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்க x1 y3 பிளஸ்ல இருக்கு, இங்க x1 y3 மைனஸ்ல இருக்கு. சோ இது 2 கேன்சல் ஆயிடும். சரியா?
அப்போ இங்க 2 டேர்ம்ஸ் பிளஸ், இங்க 2 டேர்ம் பிளஸ், அங்க 2 டேர்ம் பிளஸ், இங்க 2 டேர்ம் மைனஸ் இல்லையா? மைனஸ் எல்லாம் ஒன்னா சேர்ப்போம், பிளஸ் எல்லாம் ஒன்னா சேர்க்கலாம். half into x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1. இது பாசிட்டிவ் டேர்ம்ஸ். இங்க உள்ள பாசிட்டிவ் டேர்ம்ஸ், இங்க உள்ள 2 பாசிட்டிவ் டேர்ம் நான் எடுத்திருக்கேன். மைனஸ் அடுத்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ம்ஸ் எடு. x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 இல்லையா? அப்ப என்ன ஃபார்முலா வருது பாரு. instead of 3 we have to take 4 vertices. அவ்வளவுதான். நம்ம எப்படி வந்து ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போட்டோமோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் போட்டலாம். instead of 3 vertices we have to take 4 vertices. அவ்வளவுதான் இல்லையா? x3 y3 x4 y4 again x1 y1. இப்ப போட்டு பாரு. x1 y2 x2 y3 x3 y4 x4 y1 வந்துருதா? மைனஸ்ல போகும்போது x2 y1 x3 y2 x4 y3 and x1 y4 இல்லையா? அப்போ ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சாலே நம்ம எல்லா சமம் செய்திடலாம். So this can be written as half x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 இப்படி எழுதிட்டா போதும். சரியா? இது ஏரியா ஆஃப் a quadrilateral. இப்போ most of the sums in the next exercise வந்து நமக்கு based on area of triangle and area of quadrilateral தான். நான் மேல உள்ளது மட்டும் ரப் பண்றேன், பண்ணிட்டு எக்ஸசைஸ் போலாம். எழுதுறவங்க you can continue. இப்போ எக்ஸசைஸ் 5.2 எடுத்துக்குவோம். எக்ஸசைஸ் 5.2 ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். சரியா? பேஜ் நம்பர் 150. Page 150. Exercise 5.2. First question. Find the area of the triangle formed by the points. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First என்ன கொடுத்திருக்காங்க பாரு. 0 0 3 0 0 2 இல்லையா? இது முதல்ல பென்சில் எடுத்துக்கோ. எடுத்துட்டு x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு போட்டுக்கோ. Now area of the triangle is equal to half. இது பிராக்கெட்ல அப்படியே எழுது. ஃபார்முலா எழுது முதல்ல. x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 is equal to half. இங்க நீ ஃபார்முலா வந்து வேற மாதிரி எழுத வேண்டாம், இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். இப்போ இந்த நம்பர்ஸ் நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 0 0 3 0 0 2 0 0 இப்படி எழுதினாலே போதும். சரியா? இப்ப நம்ம ஆரோ மார்க் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வேணா 2 கலர் பென் நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூல உள்ளது பாசிட்டிவ், ரெட்ல உள்ளது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவா இருக்க போறது. சோ half into பாரு 0 into 0 0 ஆயிடும், ப்ராப்ளம் இல்ல. இங்க 6, இங்க 0 இல்லையா? அப்ப அடுத்தது மைனஸ். சரியா? பிளஸ் வந்து
பாசிட்டிவ் டேர்ம்ஸ்ல 2 டேர்ம் 0 ஆயிடுச்சு. 6 மைனஸ் இது 0, இதுவும் 0, இதுவும் 0. 0 into anything is 0 இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஆகுது? 6 minus 0 அவ்வளவுதான். அதாவது 6 equal to half into 3 square units. மறந்துடாதீங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். சாரி, half into 6 இல்லையா? இப்போ கேன்சல் பண்ணா 3. So 3 square units. So area of the triangle is 3 square units. இந்த ஃபார்முலா இப்படிதான் அப்ளை பண்ணும். சரியா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? அதே மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு சம் வந்து நான் பண்றேன். செகண்ட் கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல பண்ணுவோம். தேர்ட் கொஸ்டின் ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. சோ செகண்ட் கொஸ்டின்குள்ள கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாம். 5 to 3 minus 5 minus 5 minus 1. ஒரு கொஸ்டின்ல ஒரு தடவை அட்லீஸ்ட் ஃபார்முலா எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. therefore area of the triangle is equal to, அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கோங்க. half x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 எழுதிட்டு now you write half. இப்போ இந்த கோஆர்டினேட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5 to 3 minus 5 minus 5 minus 1 again 5 2 equal to half into, உங்களுக்கு வேணும்னா ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆரோ மார்க்காவது போட்டுக்கோங்க. அப்ப அடுத்தது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 5 into minus 5 minus 25, இங்க ஒரு minus 3, இங்க ஒரு minus 10 minus half இல்லையா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 6 minus into minus plus plus 25 minus 5. என்ன வருது எனக்கு? half into minus 38 minus half, இங்க ஒரு 20, இங்க ஒரு 6, 26 equal to half into minus 1464 which is equal to minus 32. இது ஏன் minus 32 வருது? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். The area of a triangle becomes negative if the vertices are taken in clockwise direction அப்படின்னு படிச்சிருக்கோம். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்து நான் செய்து காட்ட விரும்புறேன். அது என்ன, clockwise anti clockwise எப்படி எடுத்தாலும் ஒண்ணுதானே அப்படிங்கிற ஒரு சில டவுட் எனக்கு வந்து நாங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது வந்திருக்கு. அப்ப எங்க மேம் இதுதான் காட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போட்டு காட்டினாங்க. இப்ப பாரு, நம்ம XY பிளேன் எடுத்துக்குவோம். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ணுவோம். முதல்ல 5 2. இப்ப 5 இங்கே இருக்கு. 2 வந்து ஒரு சின்ன ஹைட்ல இருக்கும். சோ 5 2 இதுன்னு வச்சுக்குவோம். அடுத்தது 3 minus 5. இங்க 3 இருக்கு இல்லையா? இங்க -5 இங்க இருக்கும். அப்போ இங்க 3 minus 5. அடுத்தது -5 minus 1 -5 minus 1 somewhere here. நம்ம கொடுத்திருக்கிற ஆர்டர் எப்படி இருக்கு பாருமா. இததான் நம்ம ஏன்னு எடுக்கிறோம், இத பின்னு எடுத்திருக்கோம், இத சின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? அப்படி எடுக்கும் பொழுது எந்த கிளாக் வைஸ்ல நமக்கு போகுது? கிளாக் வைஸ் போதா ஆன்டி கிளாக் வைஸ் போதா பாரு. A to B இப்படி வருது, அதனால கிளாக் வைஸ் இல்லையா? அதே மாதிரி B to C, C to A போகும்போது எல்லாமே கிளாக் வைஸா தான் சுத்தி வருது. அதனாலதான் நமக்கு வேல்யூ வந்து நெகட்டிவா வந்திருக்கு. இதே இது நீ இப்படி எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, இது A, இது B, இது Cன்னு எடுத்து செய்திருந்தீங்கன்னா உனக்கு பாசிட்டிவா வரும்.
புரியுதா? அதனால இங்க வர நெகட்டிவா பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், கரெக்டா செய்திருக்கியான்னு மட்டும் பாரு போதும். சோ ஏரியா cannot be negative இல்லனா ஏரியா is always positive. அதை மென்ஷன் பண்ணோம். therefore area of the triangle is equal to simply 32 square units. அந்த மைனஸை விட்டுட்டு நீ ஆன்சர் எழுத வேண்டியதுதான். புரியுதா? பட் இதை மென்ஷன் பண்ணோம். ஏரியா இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கறத நீ என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணோம். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஏற்கனவே சொல்லிட்டேன், தேர்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாரு. vertices of the triangles taken in order and their areas are given below. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க taken in orderன்னு சொல்லியிருக்காங்க. சோ நெகட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இல்ல. in each of the following find the value of a. ஏதோ ஒரு வெர்டெக்ஸ்ல ஒரு ஏன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் 0 0 4a 6 4 and the area is equal to 17 square units. இப்போ what does it imply? இது பார்த்தோன்னே என்ன தெரியும்? therefore half into 0 0 4a 6 4 0 0 is equal to 17 இல்லையா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ண 0 into a 0 ஆயிடும். this implies that half into இது 0, இது உனக்கு என்ன ஆகும் 16, திருப்பி இதுவும் 0 ஆயிடும், மைனஸ் இது 0, இங்க 6a, இது 0 is equal to 17, which implies that இங்க half இருக்கு, 2 ஆல multiply பண்ண, so you will get 16 minus 6a is equal to 17 into 2, which implies that 16 minus 6a is equal to 34. சரியா? which implies that minus 6a is equal to 34 minus 16, which is equal to 18. That is minus 6a is equal to 18. Therefore, a is equal to 18 by எல்லாம் இன்னொன்னு கூட செய்யலாம். இந்த இடத்துல உனக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா, ஒரு சிலர் ஒரு தப்பு பண்ணுவாங்க, இந்த 6 கொண்டு அங்க ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. மைனஸ் 6a வருதுன்னா உனக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னு தோணுச்சுன்னா இங்க 6a ஆக்கிக்கும். ஆக்சுவலா இங்க டிவைடட் பை மைனஸ் 6ன்னு போடணும். இங்க இது ப்ராடக்ட் மைனஸ் 6 இன்டூ a, அதனால ப்ராடக்டா தான் எடுத்து செய்யணும். அது உனக்கு தெரியலன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் வந்தது லெஃப்ட் சைடு அப்படின்னு சொன்னா டவுட் இருக்கிற இடத்துல டைரக்டா 6a is equal to minus 18 எழுதிக்கோ, changing the sign on both the sides. Therefore a is equal to minus 3 இல்லையா? 18 minus 18 divided by 6, which is minus 3. புரியுதா? ஜீரோ வந்ததுனால ஈஸியா முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், இங்க பார்த்தா 2 a கொடுத்திருக்காங்க. 2, அதாவது ஒரு எக்ஸ் கோஆர்டினேட் ஒரு ஒய் கோஆர்டினேட், ரெண்டும் ஏன்னு கொடுத்திருக்காங்க. ஏ 4 5 6 minus 1 area is equal to 9 square units இல்லையா?
therefore half bracket போடு a 4 5 6 minus 1 a is equal to 9. இப்போ இதை expand பண்ண this implies that half into 5a plus minus 4 plus 6a இது ஒரு bracket minus இப்படி போன தரகிடா 4a plus 30 minus a is equal to 9. புரியுதா? இப்போ bracket குள்ள உள்ளது simplify பண்ணலாம். This implies that half into இங்க 11a minus 4 minus இங்க 4a minus a is 3a plus 30 is equal to 9. திருப்பியும் simplify பண்ணு. This becomes half 11a இது minus 3a so 8a இங்க minus 4 இங்க minus 30 minus 34 is equal to 9. புரியுதா? If you want 2 is a common factor நீ வெளியே எடுத்துட்டு 4a minus 17 போட்டுட்டு 2 cancel பண்ணலாம். Otherwise இந்த 2 வந்து அங்க கொண்டு போய் 18 ஆக்கலாம். It's up to you. Okay, however you prefer it. நான் அதான் பண்ண போறேன். அதாவது 2 வந்து வெளியே எடுக்க போறேன். எடுத்தேன்னா உள்ள எனக்கு 4a minus 17 தான் இருக்கும். So that I can cancel this 2. புரியுதா? Equal to 9, which implies that 4a is equal to 9 plus 17, which implies that 4a is equal to add panna 17 6 26 இல்லையா? Which implies that a is equal to 26 by 4, which is equal to 13 by 2. a is equal to 13 by 2 or 6.5 you can make it. சரியா? அடுத்த क्वेश्चन போடலாமா? அப்போ third question இதுலயே நீங்க ஹோம்வொர்க்கா செய்யலாம் இல்லையா? ஒரு x கோஆர்டினேட் ஒரு y கோஆர்டினேட் a ஆ இருக்கு. So you can do it yourself. இப்போ கொலினியாரிட்டில ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒன்னு பாத்துறலாம். அதுக்கு அப்புறம் நம்ம குவாட்ராட்டில்ஸ் பார்க்கலாம். சரியா? Third question. Determine if the following set of points are collinear or not. ஏற்கனவே சொல்லிருக்கோம் கொலினியாரிட்டிக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன செய்வோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது ABC அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவோம். சப்போஸ் தே ஆர் நாட் கொலினியர் எப்படி இருக்கு பாரு. இது கொலினியர் இல்ல. கொலினியர்னா ஒரே லைன்ல இருக்கணும் இல்லையா? அப்போ நீ சப்போஸ் யூ டேக் AB plus BC, AB இங்க இருக்கு BC இங்க இருக்கு, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு AC இல்லையா? அப்படி இருந்தா நாட் ஈக்குவல் டு AC, so that they are not collinear இல்லையா? But if you take if suppose the points are collinear, A இங்க B இங்க C ன்னு வச்சிட்டேனா, then AB plus BC is equal to AC இல்லையா? AB plus BC is equal to AC. இப்படி இருந்தா collinear. நம்ம 9thல வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். Distance between AB கண்டுபிடிச்சோம், distance between BC கண்டுபிடிச்சோம், distance between A and C கண்டுபிடிச்சோம். If AB plus BC equal to AC, then we said that they are collinear. இங்க நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு கொலினியரா இல்லனா அது ட்ரையாங்கிளா இருக்கும் இல்லையா? 2 through 3 points which are not collinear we can draw one triangle னு படிச்சிருக்கோம். ஒண்ணு 3 பாயிண்ட்ஸ் இப்படி இருக்கணும் இல்லனா இப்படி இருக்கணும் அவ்வளவுதான். இப்படி இருந்தா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப அதுக்கு ஒரு ஏரியா கிடைக்கும் இல்லையா? இப்படி இருந்ததுன்னா triangle form ஆகாது. What does it mean? Area of the triangle formed by the 3 points is equal to 0. அப்போ area of the triangle 0வா இருந்தா collinear. Area of the triangle 0வா இல்லனா not collinear.
அதுதான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்குவோம். Let us write the coordinates. 4 3 1 2 and minus 2 1. இது மூணு கொலினியரா நமக்கு கேட்டிருக்காங்க. Let us try it. Okay. Area of the triangle formed by is equal to these three vertices is equal to half into 4 3 இங்க 1 2 minus 2 1 again 4 3. இத கண்டுபிடி போதும். half into 4 2s are 8. 1 1 is 1. Minus 2 minus 3 minus 6. Plus minus இங்க subtract பண்ணோம். So 3 minus 4 plus 4. இங்க plus 4 minus 4 cancel ஆயிரும். அப்ப அங்க ஒரு minus 3 மட்டும் தான் நமக்கு மீதி இருக்கு. இங்க 9 minus 3 என்ன? 9 minus 6 வந்து 3. 3 minus 3 0 இல்லையா? half into 8 plus 1 9. 9 minus 6 3 minus 3. இப்போ 0 equal to half into 0 which is 0. Therefore the points are collinear. The points are collinear. அவ்வளவுதான். 0 வந்தா collinear. 0 வரலன்னா not collinear. அவ்வளவுதான். Second question homework எடுத்துக்கலாம். Third question fractions இருக்கு. Let us finish it in the class. Third question vertices எழுதிக்கலாம். minus 3 by 2 3. 6 minus 2 minus 3 4. Area எழுதலாமா? Area of the triangle is equal to half. Vertices எழுதுங்க. minus 3 by 2 3. 6 minus 2 minus 3 4 minus 3 by 2 3 is equal to half into பாருங்க minus into minus plus ஆகும். 2 into 2 நமக்கு 2 by 2 அப்படின்னு வரும். அது கேன்சல் ஆயிடும். So it is plus 3 plus 24 இல்லையா? Then minus 9 minus half இங்க 18 plus 6 minus 6. 4 வந்து 2 times போகும் 2 இல்லையா? இப்போ 2 6 2 3s are 6. இப்போ plus 6 minus 6 cancel ஆயிடும். இங்க என்ன ஆகும்? half into 27 minus 9. So it is 18. 18 minus 18 0. So half into 0 0. Therefore the points are collinear. சரிதானா? அடுத்த क्वेश्चन இந்த collinearity பேஸ் பண்ணியே செய்றாங்க. கொடுத்திருக்காங்க. In each of the following find the value of k for which the given points are collinear. இப்போ முதல்ல collinearன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்க பாயிண்ட்ஸ் வந்து collinearன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்? பாயிண்ட்ஸ் collinearா இருந்தா ஏரியா ஈக்குவல் டு 0. அப்ப நம்ம ஏரியா கண்டுபிடிச்சு அது ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னாலே போதும். அப்ப அப்படி ஈக்குவல் டு 0 போடும்போது என்னமாகும்? இந்த ஏரியா வந்து 0 அப்படிங்கும்போது இந்த half into half வந்து நமக்கு இருக்கும். இங்க half into this is equal to 0னா half இல்லாம இந்த டிட்டர்மினன்ட் மாதிரி எடுத்துட்டா கூட இந்த ஃபார்மேஷன் இந்த வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான கண்டிஷன். கோஆர்டினேட்ஸ் எழுதிக்குவோம். k minus 1 2 1
and 4, 5. What is given? The points are collinear. Given the points are collinear. Which implies that பாரு half போடணும் half போடட்டாலும் அது 0 தான் நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா நீங்க half போடாமலே எழுதிக்கலாம் இல்ல மேம் இங்க half போடாம எழுதுனேன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதும்போது அந்த half மறந்துடுவேனோங்கிற பயம் இருந்ததுன்னா இங்க half நீ யூஸ் பண்ணிக்கோ புரியுதா half into k minus 1 2 1 4 5 k minus 1 is equal to 0 which implies that இப்ப half விட்டுறலாம் இந்த half வச்சு அங்க மல்டிப்ளை பண்ணனும் 0 ஆகுது 2 வச்சு மல்டிப்ளை பண்ண போறோம் multiplying both sides are by 2 இங்க 2 போட்டேன்னா கேன்சல் ஆகும் அங்க 0 ஆயிடும் therefore you can directly go for the simplification of this so you'll have k into 1 k plus 10 minus 4 minus 2 plus 4 plus 5k is equal to 0. பாரு k ல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு நமக்கு we can solve it. So this is equal to k plus 6 minus 5k plus 2 இல்லையா equal to 0. முதல்ல நம்பர்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிக்கோ இது ரெண்டும் நீ ஆட் பண்ணேனா 6 வரும் இது ரெண்டும் ஆட் பண்ணேனா plus 2 வரும் புரியுதா இப்போ again simplify பண்ணு this implies that k plus 6 minus 5k minus 2 is equal to 0 which implies that k minus 5k gives you 4k minus 4k இது ரெண்டையும் ஆட் பண்ணேனா plus 4 equal to 0 which implies that 4k is equal to 4 இல்லையா அதாவது minus 4k is equal to minus 4 னு வரும் இந்த minus 4 நீ அங்க தூக்கி போட்டேனா minus 4k is equal to minus 4 னு வரும் minus minus நீ cancel பண்ணிடலாம் புரியுதா which implies that k is equal to 1 4 divided by 4 சரியா சரி மத்த எல்லாம் ஒரு क्वेश्चन தான் கொடுத்தேன் இப்போ I think I can give you 2 questions அப்ப 5 क्वेश्चंस நான் உங்களுக்கு இது வரைக்கும் ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன் இனிமேல் ஹோம்வொர்க் கொடுக்க மாட்டேன் சரியா நான் ஒரு சம் பண்ணிட்டு முடிச்சிடலாம் செகண்ட் இல்லனா ஒன்னு செய்யலாம் செகண்ட் क्वेश्चन ஹோம்வொர்க் எடுத்துக்கோ ஏனா தேர்ட் क्वेश्चनல k அதாவது x கோஆர்டினேட்டும் k இருக்கு y கோஆர்டினேட்டும் k இருக்கு அப்ப ஏதாவது மாறி வருதா அப்படிங்கறத நம்ம இப்போ செக் பண்ணலாம் ஒருவேளை k ஸ்கொயர் அப்படி வந்ததுனா நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும் k க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும் குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்தா ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கு ஒரு மாடல் நம்ம பண்ணி பாத்துறலாம் புரியுதா அப்ப இதுலயும் ஒரு क्वेश्चन தான் கொடுத்திருக்கேன் செகண்ட் क्वेश्चन இஸ் homework third question will work out in the class the points are kk 2 3 4 minus 1 given the points are collinear அதே steps தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் given the points are collinear which implies that half into this formation is equal to 0 இல்லையா which implies that இது 3k plus minus 2 இல்லையா plus of minus 2 நம்ம டைரக்டா minus 2 போட்டுக்கலாம் தப்பில்ல minus 2 plus 4k minus 2k plus 12 minus k equal to 0 simplify பண்ணு which implies that 4 plus 3 7 7k minus 2 minus இங்க k minus 2k minus k will give you 1k which will become minus k minus of minus plus 12 will give you minus 12 is equal to 0 which implies that again simplify பண்ணு
6k இல்லையா minus 14 is equal to 0. இங்க ஏதாவது விட்டுருக்கோமா? 3k plus 4k gives you 7k and minus 2. Okay. இங்க 2k plus 12 minus k. So it is minus k plus 12 which is no k plus 12 which is minus k minus 12. கரெக்ட்டா தான் இருக்கு. நான் ஒருவேளை இங்க 7k வர வேண்டி இருக்குமோன்னு பார்த்தேன். So k is equal to 14 by 6 which is 7 by 3. K is equal to 7 by 3. சரியா? So children, நீங்க கொடுத்திருக்க அந்த 4 homework செய்து பார்த்துட்டு வாங்க and we'll continue the class tomorrow. சரியா?